உலகெல்லாம் பயணம் செய்தும் உண்மையை காணவில்லை. உண்மைக்காக அலைந்த நான் உன்னிடத்தில் வந்தேன் அம்மா. உறவோடு காப்பாற்றி உண்மை காட்ட வேண்டும் அம்மா. உலகம் உன் அன்புக்காக ஏங்கியே தவிக்குதம்மா. உன்னை காண மூவுலகும் துடியாய் துடிக்குதம்மா. உன் சரணம் வணங்கிட உலகெல்லாம் கொதிக்குதம்மா. உளம் இறங்கி அன்பு காட்ட தாமதம் வேண்டாமம்மா. ஓம் அமிர்தேஸ்வரி நமக. ஓம் நம சிவாயா. ஸோ இன்னைக்கு அருள்மொழிகள்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ நேற்று என்ன பார்த்தோம், அம்மா வந்து நம்ம எல்லாரையும் ரூமுக்குள்ள உட்கார வச்சு மற்றவங்களை பார்த்து கேலி செய்யக்கூடாது, முதல்ல நம்மளை பார்க்கணும் அப்படின்ற டாபிக்ல நிறைய விஷயம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா. அந்த வகையில் இப்போ அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலைல நான் ஒருத்தன் கிட்ட பேசினேன். அப்போ அவங்க வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணணும். என்ன அப்படின்னா, அருள்மொழிகள் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம குரு சத்குரு இருக்கும்போது, அவங்க உயிரோடு இருக்கும்போது அவங்க சொன்ன வார்த்தைகள், அவங்க சொன்ன உபதேசங்களை நம்ம கேட்குறோம் அப்படின்னா கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்னதுக்கு ஈக்குவலாம். இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க, எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. அதாவது கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு டைரக்டா சொன்னார் இல்லையா, அது அர்ஜுனன் மட்டும்தான் கேட்டாரு. ஆனா இன்னைக்கு அர்ஜுனா இருந்து நம்ம எல்லாருமே டைரக்டா கேட்கிறோம் பாருங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா இத சொன்ன நம்மளுடைய குரு ஸ்டில் இருக்காங்கல்ல. நம்ம எல்லாம் போய் தானே அம்மாவை பார்த்துட்டு இருக்கோம். அப்ப அம்மா இருக்கிற இந்த காலத்திலேயே அம்மா சொன்ன அருள்மொழிகளை நம்ம கேட்கிறோம் அப்படின்னா சாதாரணமா அது நடக்காதான். அது நிச்சயமா இறைவனுடைய அருள் இல்லாம அது நடக்காது. நீங்களாம் ரொம்ப பாக்கியசாலிங்க அப்படின்னாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அருள்மொழிகள் ஒருத்தவங்க கையில கிடைக்குது அப்படின்னா அது அவ்வளவு ஈஸியா கிடைச்சிடாதான். ஏன்னா இதெல்லாம் பொக்கிஷம்டா. பொக்கிஷம் எப்படி டக்குன்னு கிடைக்கும்? அப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஸோ அதனால யாராவது ஆசிரமம் போனீங்கன்னா புக்கெல்லாம் வாங்கி தயவு செஞ்சு வச்சுக்கோங்கடா கையில. ஏன் அப்படின்னா அந்த புக்கை வாங்கி வச்சுக்கோங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. இல்லைன்னு சொன்னா கூட நான் நெக்ஸ்ட் டைம் வருவேன், அதை ரெடி பண்ணி வைங்க, நான் நெக்ஸ்ட் டைம் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லுங்க. ஏன்னா இதுதான் நம்மளோட பொக்கிஷம். நம்ம உலகத்துல எதோ வாங்குறோம், இதெல்லாம் நம்மளுக்கு கடைசி வரைக்கும் உண்டா. உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இல்ல உங்களுக்கு மண்டை குழம்பிடுச்சு அப்படின்னா அம்மா கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு, அம்மா இந்த புக்ல எனக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எதையாவது ஒரு புக் எடுத்து ஓப்பன் பண்ணுங்க, அதுல அம்மா பதில் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம அதுல தானே பேச முடியும், அதுல தான் அவங்க மூச்சு இருக்கு. எப்பவுமே கிருஷ்ணா சொல்வார், அந்த பகவத்கீதையை வந்து அவருடைய மூச்சம். ஓகேவா? ஸோ இறைவன்கிட்ட நம்ம டைரக்டா பேச முடியுமா? அந்த மாதிரி அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அம்மா கிட்ட நம்ம டைரக்டா பேசலாம். ஓகேவா? இது கேட்கறதும் இருக்கட்டும், பிளஸ் அதையும் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டு நம்மளுக்கு தானடா நல்லது. ஏன்னா நம்மளுடைய அடுத்தடுத்து வர தலைமுறைகள் வந்து நம்ம இதில் புக்ஸ்லாம் வச்சிருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் பார்த்தா அவங்க கத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்ல. ஸோ அதனால என்ன, அதை வாங்கி வச்சுக்கிட்டா போச்சு. சரி, இப்போ பாருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அது நம்ம கையில கிடைக்கிறதே பெரிய பாக்கியமா, அது கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு பாருங்க. எத்தனை பேர் இதை கேட்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? அப்ப நீங்களாம் எவ்வளவு பாக்கியசாலி. உங்களெல்லாம் கடவுள் தேர்ந்தெடுத்துட்டாங்கடா. நீங்களாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். உங்களெல்லாம் கரை சேர்க்காம நான் போக மாட்டேன்னு குரு ஒத்த காலில் சப்பலங்கால் போட்டு உங்க வீட்டுல உட்கார்ந்துருக்காங்க. உங்க வீட்டுல உங்க இதயத்துக்குள்ளேயே உட்கார்ந்துருக்காங்க. உன்னை நான் தூக்காம விட மாட்டேன்னு உட்கார்ந்துருக்காங்க. ஸோ நம்மளால எங்க தூக்கிட்டு எங்க போறாங்க? ஜெட்ல போறாங்க. ஜெட்ல போய் எங்க செட்டில் ஆக போறோம்? நம்ம எல்லாருமே அந்த ஆத்ம அனுபூதி நிலை அடையறதுக்கு அவங்க தான் நம்மளுக்கு வழிவகுத்து கொடுக்கணும். ஓகேவா? அது இப்ப அடைய போறோமோ இல்ல போனதுக்கு அப்புறம் அடைய போறோமோ, ஆனா அடைய போறது உறுதி. அதான் சத்குரு வந்துட்டாங்களே. சோ அருள்மொழிகள் நீங்க கேக்குறீங்க அப்படின்னா பாக்கியசாலிகள் மட்டுமே அதை கேட்க முடியும். இதை நார்மலான பர்சன்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா அவங்களுக்கு புரியவே புரியாது. இவங்க எதாவது புரியாது. இப்போ எப்படி எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ PhD படிக்கிறாங்க, அவங்க ரிசர்ச் பண்ணி ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க, ஒருத்தவங்க கண்டென்ட்டா எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து அவங்க ஈக்குவலுக்கு படிச்சிருந்தா தானே ஓரளவுக்கு புரியும். எல்கேஜியில் இருக்கிறவங்களுக்கு எப்படி அது புரியும்? ஒண்ணுமே புரியாது. அந்த மாதிரி இது எத்தனை பேருக்கு புரியும்னே சொல்ல முடியாதுடா. நம்ம இப்போ கடவுளை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா என்ன இவங்க ஏதோ பேசுகிறாங்க, கடவுளை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம நாளைக்கு நம்ம என்ன சம்பாதிக்க வேண்டியது இருக்குது, நம்ம கல்யாணம் பண்ண வேண்டியது இருக்குது, எவ்வளோ மேட்டர் இருக்குது. அதை விட்டுட்டு என்ன இவங்க என்னமோ பேசிகிட்டு இருக்காங்கன்ற அளவுக்கு அது ஒரு விஷயமாவே உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஆனால் இன்னைக்கு இதெல்லாம் உங்களுக்கு பொக்கிஷமாக தெரியுது, இதை நீங்கள் கேட்க ஆவலாக இருக்கீங்க, படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இது சாதாரண விஷயம் இல்லைன்னு இன்னைக்கு காலையில் என் காதில் விழுந்துச்சு. ஒருத்தவங்க சொல்கிறாங்க எனக்கு.
அப்போது இது வந்து ஒரு பொக்கிஷம்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் சொன்னேன். சரி, இப்போ அருள்மொழிகளில் இப்போ என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம எல்லாரும் இப்போ எங்கே இருக்கோம்? அம்மாவோட ரூமில் அம்மா கூட உட்காந்துட்டு இருக்கோம். அம்மாவோட ஏஜ் என்ன அப்படின்னா நம்ம ஈக்குவல் ஏஜாக இருக்காங்க அம்மா. ஸோ நம்மளுக்கு என்ன ஏஜ் வச்சுக்கலாம்? ஒரு 25 வச்சுப்போமா? வச்சுக்கலாம். அம்மாவும் அந்த ஏஜில் தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். சரியா? ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா அம்மா சிறிது நேரம் பேசுவதை நிறுத்திவிட்டு அனைவரையும் கனிவோடு பார்த்தார். ஸோ நம்மளை இப்போ எல்லாரும் அம்மா வந்து நம்ம எல்லாரையும் அம்மா வந்து இப்போ அன்போடு பார்க்குறாங்க. அவர்கள் அம்மாவின் குணத்தையும் அறிவின் திறமையையும் வியந்தபடி உன்னிப்பாக அம்மாவை பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஸோ நம்மளாம் என்ன பண்ணுறோம்? அம்மாவை ரொம்ப வியப்பாக பார்க்குறோம். ஏன் அப்படின்னா அவங்க உட்காந்துருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு இன்ஜினியரிங் அந்த மாதிரி பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சுட்டு அந்த படிப்பில் தலை சிறந்து இருந்தவங்களாம். ஸோ அம்மாவை பார்த்தோன்னே ஆன்மீகம் தான் நம்ம அடைய வேண்டிய ஒரு விஷயம்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் விட்டுட்டு துறவு வாழ்க்கையை மேற்கொள்றதுக்காக இங்கே வந்து அம்மா கூட சேர்ந்து துறவு வாழ்க்கையை மேற்கொண்டு என்ன பண்ண போறாங்க? அவங்க மட்டும் இல்லை, அவங்க மூலமா இன்னும் நிறைய பேருக்கு அதை பரப்ப போறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்கு அவங்க அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்திருக்காங்க இல்லையா? அப்போ பாருங்க, அப்படி படிச்சு டாப் லெவல்ல இருந்தவங்க இன்னைக்கு அதுல போட்டிருக்காங்க சாதாரண ஒரு மீனவ குடும்பத்துல பிறந்து மீன் பிடிக்கிற பொம்பளை மாதிரி இருக்கக்கூடிய நம்ம ஈக்குவல் ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை பார்த்து அவங்க பேசுறதுல வியந்து போய் அவங்க வந்து ஒரு ஞானத்தின் அவதாரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஞானம்னா இதுதான், இதை தாண்டி ஞானமே கிடையாது அப்படின்ற அளவுக்கு அம்மாவை பார்த்து வியப்போடு அங்க உட்கார்ந்துக்கிட்டு தன்னையே அறியாம ஒரு ஈக்குவல் ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை அந்த டைம்ல சொல்றேன், இப்ப இல்ல, அந்த டைம்ல அம்மா ஈக்குவல் ஏஜ்ல தானே இருந்திருப்பாங்க. ஒரு ஈக்குவல் ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒருத்தவங்க கிட்ட தன்னையே மறந்து குழந்தையா மாறி அம்மா அப்படின்ற அந்த வார்த்தையை அவங்க சொல்றாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவங்க அம்மா உணர்ந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு உணர்ந்திருப்பாங்க. இதெல்லாம் சாதாரண விஷயமா? இதெல்லாம் நம்ம படிக்கிறோமே, நம்மளாம் என்னடா வாக்கியம் செஞ்சோம், இதெல்லாம் அம்மா நம்மளுக்கு கொடுத்துருக்கா பாருங்கடா. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அம்மா வாழ்ந்த வாழ்க்கையனால நம்மளா கண்டிப்பா நம்ம எல்லாரும் சேர்ந்து கவலைப்பட்டிருப்போம். அம்மா வாழும்போது நம்ம இல்லையே, அம்மாக்கு 70 வயசு ஆனதுக்கு அப்புறம் தானே அம்மாவையே எனக்கு தெரியுதுன்னு கவலைப்பட்டிருப்போமா இல்லையா? நான் கவலைப்பட்டேன். அம்மாக்கு வயசானதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அம்மாவை தெரியுதே, நம்ம அம்மா கூட வாழலையே. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அம்மா கிட்ட வாழ்ந்துட்டு இருக்கோம்டா. அம்மா நமக்காகவே கொடுத்துருக்கா பாருடா. நான் கூட நினைச்சேன் முதல்ல என்ன அப்படின்னா அருள்மொழிகள் உபதேசம் இருந்தோம்னா ஒரு பேரவா போட்டு இதுனா அது அதுனா இதுன்னு சொல்ல வேண்டியதுதானே. என்ன அம்மா இப்பதான் எழுந்து உள்ள போயிருக்காங்க, அம்மா இப்பதான் எழுந்து வந்திருக்காங்க, இப்பதான் தம்பூரா வாசிக்கிறாங்கன்னு போட்டிருக்காங்களே நினைச்சேன். அது முதல்ல அம்மாவை பத்தி பெருசா ரொம்ப உணர்வு இல்லாத, அதாவது உணர்வு இல்லைன்னு சொல்ல முடியாது, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல. அப்போ ஏன் இவங்க இப்படிலாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு தான் தெரியுது அம்மா அது பிரசாதம் நம்மளுக்கு கொடுத்துருக்கான்னு. என்ன தெரியுமா? இப்ப அம்மா மேல நம்மளுக்கு அளவுக்கு அதிகமான ஈர்ப்பு வந்து அம்மா இல்லைன்னா நம்ம இல்லைன்ற அந்த நிலைமையில வரும்போது அம்மா இப்பதான் ரூமுக்கு போறாங்க, அம்மா தம்பூரா வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க, அம்மா இப்பதான் வெளில வந்தாங்க, ஒருத்தவங்களை இப்ப பாக்குறாங்கன்னும் போது அப்படியே அம்மாவோட நம்ம அம்மா வாழ்ந்த வாழ்க்கையே நம்ம கண்ணு முன்னாடி காட்டும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கரெக்ட் தானே? ஒரு இப்ப நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஹீரோ ஒரு படம் நடிக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து பார்க்கணும்னு தோணும். அவங்க அப்படியே இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து அவங்க என்ன எப்படி என்டர் ஆகுறாங்க அப்படின்ற அந்த சீன்ல இருந்து பார்க்கணும் நம்மளுக்கு தோணுமா இல்லையா? இப்போ அம்மாவை நம்மளுக்கு அந்த அளவுக்கு பிடிச்சதுனால அம்மா அந்த என்ட்ரி சீன்ல இருந்து அம்மா எங்க இருந்து வராங்க அதை சொல்லுங்க, அம்மா எப்படி நடந்து வந்தாங்க, எப்படி இருந்தாங்க, பாக்கிறதுக்கு எப்படி இருந்தாங்க, தலையில இது துணி போட்டிருந்தாங்களா, வெள்ளை கலர் புடவை கட்டி இருந்தாங்களா, இல்ல அம்மா இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, எப்படி இருந்தாங்க, எவ்வளவு ஆர்வம் வருது. அப்ப அந்த ஆர்வத்துக்கெல்லாம் அன்னைக்கே அம்மா இதுங்கெல்லாம் வந்து படிக்க போது ஒரு கூட்டம் வரப்போது, அருள்மொழிகளை வந்து படின்னு படிச்சு அதை வந்து அனுபவிக்க போறாங்க. உள்ள இல்லற வாழ்க்கையில இருக்கிறவங்க எல்லாருக்குமே அம்மா கிடைச்சே ஆகணும் அப்படின்னு இந்த புத்தகத்தை நம்மளுக்கு கொடுத்ததுக்கு நம்ம அம்மாவுடைய காலிலே விழுந்து நன்றி சொல்லணும்டா. அம்மா உன்னுடைய பாதம் பணிந்து நாங்க எல்லாரும் உன்னுடைய பாதத்தை இப்ப தொட்டு வணங்குறோம்மா. ரொம்ப நன்றிமா, லவ் யூமா. எனக்கு தெரிஞ்சிருச்சுமா இது நீ யாருக்காக கொடுத்துருக்க, நீ எங்களுக்காக கொடுத்துருக்க, அப்புறம் அடுத்த வரப்போற சந்ததிகளுக்காக கொடுத்துருக்கம்மா. எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சுமா, இது நீ எங்களுக்காக கொடுத்ததுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுமா. இல்லைன்னா அப்படி எழுதணும்னு அவசியம் இல்லைல்ல, வேற மாதிரி எழுதியிருக்கலாம்ல. அம்மா சொன்ன கண்டென்ட்டை மட்டும் எழுதியிருப்பாங்களே. ஏன் அம்மா அப்படி இருந்தாங்க, நடந்து வந்தாங்க, பல்லு விளக்குறாங்க, இப்பதான் அம்மா ஏறி உட்காடுறாங்க, அம்மா முகத்தை அப்படி சாய்க்கிறாங்க, அம்மா ஆனந்த நிலைக்கு போறாங்கன்னு ஏன் உன்னை பத்தி டீட்டெயில்ஸ் அவ்வளோ வரணும்? ஏன்னா எங்களுக்கு அதுதான் வேணும், நான் உன் கூட வாழணும்.
நாங்கள் எல்லாரும் உங்க கூட வாழணும். இப்போ இந்த நிமிஷம் நாங்கள் உங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கோமா? ஏன்னா இது அம்மாவே ஒத்துக்கிட்டு அம்மா நேர்லயே இந்த விஷயத்த சொல்லி கேட்டாங்க. என்ன அப்படின்னா, அம்மா கிட்ட வந்து நம்ம நேரில் போகும்போது அம்மா சொன்னாங்க, நீ இன்னும் ஆசிரமத்துட்டு போகலையா, இங்கே தான் சுற்றிக்கிட்டு திரியிறியான்னு கேட்டாங்க. ஏன் என்ன கேட்கல, உங்களை தான் அம்மா கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அருள்மொழிகளில் எல்லாரும் ஏன் கூட தானடி இந்த ஆசிரமத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க அம்மா. அப்ப எப்பேற்பட்ட ஒரு விஷயத்த நம்மளுக்கு அம்மா கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை விட பாக்கியம் வேற என்னடா வேணும்? கடவுளோட வாழ்றோம். இப்ப பிரம்மச்சாரிகள் மட்டும் இல்ல, நம்மளும் இப்ப அம்மா கூட இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதை விட வேற என்ன வேணும் நமக்கு? நேத்து பாருங்க, நேத்துல அவ்வளோ கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. எத்தனை பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. அதை படிக்கும் போது தான் தெரியுது அம்மா ஒவ்வொரு வாழ்க்கையிலும் எவ்வளவு அற்புதங்கள் நிகழ்த்துறாங்க அப்படின்ட்டு. நேத்து போட்ட கமெண்ட்ஸை நீங்க போய் பாருங்க. இந்த மாதிரி உங்க லைஃப்ல நடக்கிறதெல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஏன்னா எனக்கே ஆச்சரியமா இருக்கு. வாவ் அம்மா, என்னம்மா இந்த அளவுக்கு நீ வந்து, ஏன்னா இதை நம்ம அமைதியே கேட்டுட்டு போயிடுறோம். ஆனா உங்களுக்குள்ள நடக்கிற விஷயத்த நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல போடும்போது நான் படிக்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஒருத்தவங்க ஆஃபீஸ்ல பிரச்சனையா, அந்த பிரச்சனையே ஒன்றும் இல்லாத மாதிரி அம்மா மாத்திட்டாங்கன்னு சொல்லும் போது, அம்மா நீ வேற லெவல்மா, என்னம்மா இந்த அளவுக்கு எல்லாருக்கும் பண்ணிக்கிட்டு இருக்க. அருள்மொழிகள் கேட்குறாங்க. அதன் மூலமா அவங்கள ஊடுருவி அம்மா வந்து பல பேரை பல ரூபத்தில் வந்து ஊடுருவி உள்ளே போவாங்க. நம்மளை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுனால நம்மளை பாருங்க. இது மூலமாக நமக்குள்ளே வந்து ஒவ்வொருத்தர் வீட்லேயும் போய் அம்மா அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு அவங்க கனவுல போய் அவங்களுக்கு அம்மாவுக்கும் உள்ள இணக்கத்தை வந்து அதிகரித்து அவங்கள ஒரு ஆன்மீகத்தில் அம்மா கொண்டு வராங்க. அப்படின்னா அம்மா எந்த அளவுக்கு ஒரு எப்படி பாருங்க, எந்த அளவுக்கு ஊடுருவாங்க பாருங்க. அவங்க எந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்தவங்க பாருங்க. ஸோ இதெல்லாம் பிரமிப்பாக இருக்குது. சரி, இப்போ இவங்க எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமாக அம்மாவை பார்க்குறாங்களா? நம்ம தான். ஸோ இப்படிப்பட்ட ஒன்றுமே படிக்காத, கரெக்ட் தானடா, மீனவ குடும்பத்துல பிறந்த ஒரு பெண் ஞானத்தின் உச்சத்துல, ஞானத்தின் அவதாரமா இந்த அளவுக்கு நம்மளுக்கு சொல்றாங்க அப்படின்னா, அந்த இடத்துல அந்த அகங்காரம்ன்றது இல்ல பாருங்க. நான் என்ன படிச்சிருக்கேன், நீ என்ன சொல்ற, அப்படிலாம் இல்ல பாருங்க. அவங்க எந்த அளவுக்கு அம்மா உணர்ந்திருக்காங்க பாருங்க. அப்படி படிச்சு எதுவுமே வேணாம், நான் துறவு வாழ்க்கைக்கு வரேன்னு சொல்லி வந்து அம்மா சொல்றதை கேட்டு அவங்க நடந்திருக்காங்க அப்படின்னா, அம்மாவுடைய உண்மை நிலையை அவங்க தெரிஞ்சுக்கிட்டதுனாலதான் அவங்க அன்னைக்கு அங்க வந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? ஸோ இந்த நேரத்தில் நம்ம எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். அம்மா இந்த புத்தகத்துக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிம்மா, கோடான கோடி நன்றிம்மா, லவ் யூமா. ஓகே, அடுத்தது பார்ப்போம். அம்மா மறுபடியும் பேச ஆரம்பித்தார். இன்று பிற்பகல் 2 பேர் ஒரு மகனின் பலவீனத்தை கேலி செய்து சிரிப்பதை கண்டேன். குழந்தைகளே, மற்றவர்களை கேலி செய்வதற்கு முன் உங்களுடைய சிந்தனைகளையும் உங்கள் சொந்த செயல்களையும் கூர்ந்து கவனியுங்கள். உங்களுடைய சொந்த தவறுகளையும் குற்றங்களையும் கவனித்து பாருங்கள். அவைகளை பற்றி எச்சரிக்கையுடன் இருங்கள். இதை உங்கள் உண்மை உணர்வோடு செய்தால் பிறரிடம் குற்றம் கண்டுபிடிக்க மாட்டீர்கள். ஏனென்றால் உங்களுடைய மனமே குற்றங்களும் குறைகளும் தவறுகளும் நிறைந்த மற்றவர்களின் மனதை விட ஒரு பெரும் குப்பை கூடையாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். பிறகு மற்றவர்களை குறித்து கேலி பேசி சிரிக்க மாட்டீர்கள். ஸோ இதை நம்ம கண்டிப்பா அப்சர்வ் பண்ணணும்டா. இது நமக்கு தான். ஸோ இன்னொருத்தவங்களை குறை சொல்றதுக்கு முன்னாடி நமக்குள்ள எவ்வளவு கெட்ட எண்ணம் இருக்கு, நம்ம எந்த அளவுக்கு சுயநலமா இருக்கோம், இன்னொருத்தவங்களை நம்ம ஈஸியா பிளேம் பண்றோம் அப்படின்னா நமக்குள்ள ஏதோ ஒரு அழுக்கு இருக்கு. அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும்டா. மற்றது அவங்க கதை, அது வேற கதை. அப்போ உடனே நமக்கே அப்படி இருக்கணும், அவங்களுக்கு எவ்வளவு குப்பை இருக்கும் அப்படிலாம் நினைக்க கூடாது. முதல்ல நம்ம வீட்டு குப்பையை பெருக்குவோம். ஓகேவா? ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சிந்திக்கணுமா. இன்னொருத்தவங்களை சொல்றதுக்கு முன்னாடி நான் எப்படி இருக்கேன் பாருங்களேன். நேற்று இந்த சம்பவம் என் வீட்டில் ஒன்று நடந்துச்சு. என் தம்பி எங்கள் அம்மாவை பயங்கரமாக திட்டிக்கிட்டே வந்தான் காரில். நான் என்ன பண்ணேன் தெரியுமா, இந்த மாதிரி நீ திட்டின அப்படின்னா வாழ்க்கையில் நீ எதையுமே சக்ஸஸ் ஆக முடியாது. அம்மா பெத்த தாயவே நீ திட்டுற, ஆனால் இந்த மாதிரி இருந்தேன்னு வச்சுக்கோயேன், உன் வாழ்க்கையில் நீ சக்ஸஸே ஆக முடியாதுன்னு அப்படியே சொல்லிட்டேன். ஏன்னா அவ்வளோ கோவம் வந்துச்சு அம்மாவை திட்டினாங்கன்ட்டு. ஓகே, ஆனால் அம்மா உடனே எனக்கு ரிவிட் அடிச்சா பாருங்க. அதுதான் நம்ம அம்மா, நம்ம அமிர்தேஸ்வரி அம்மா அடிச்சா பாருங்க. என்ன தெரியுமா ஆயிடுச்சு, நான் வந்து அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா வீட்டுக்கு போயிட்டு நீ என்ன பண்ணுமா, நீ தான் குளிச்சுட்டுலாமா, நீ வந்து இட்லி ஊற்றிடுமா, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னா, அதெல்லாம் முடியாது, நான் அங்கே குளிச்சதே எனக்கு பத்தாது, நீங்களாம் என்னை தொட்டுட்டீங்க, நான் தீட்டாயிட்டேன், நான் போய் குளிப்பேன் முதல்ல அப்படின்னு எனக்கு கோவம் வந்துருச்சு. ஏமா அறிவு இருக்கா உனக்குன்ட்டேன். நான் கத்த ஆரம்பிச்சிட்டேன் அம்மாவை, ஏமா அறிவு இருக்காமா உனக்கு, இன்னமும் பட்டிக்காடு புத்திலேயே இருக்க, நீ தான் அங்கேயே குளிச்சுட்டல, இப்ப நான் தொட்ட உனக்கு வந்து ஒட்டிக்கிச்சா, இன்னும் இந்த தீட்டுக்கிட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னு நான் கத்திட்டேன். உடனே என் தம்பி எனக்கு அப்படியே ரிவீட் கொடுத்தான். என்னமோ சொன்ன உருப்படவே மாட்டாங்கன்னு அம்மாவை திட்டுறாங்களா, அப்ப நீ மட்டும் உருப்பிட்டுருவான்னு கேட்டான். எனக்கு அப்படியே நம்ம அம்மாவே கேட்ட மாதிரி இருந்தது.
அம்மா உடனே காட்டினா பாருங்க, அங்க குப்பை இருக்கிறது இருக்கட்டும், முதல்ல உனக்கு எவ்வளவு குப்பை இருக்குன்னு பாரு அப்படின்னு உடனே என்ன காட்டினா பாருங்க. எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். அப்போ இன்னொருத்தவங்க நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம இது வரைக்கும் அம்மாவை திட்டாம இருந்திருக்கோமா, நம்ம எதுவும் சொல்லாமல் இருந்திருக்கோமோ முதல்ல யோசிக்கணுமா. அது ஆக்சுவலி 2 பேர் மேலேயும் தப்பு இருக்குதான். ஓகே, ஸோ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நான் அப்போ நினச்சிக்கிட்டேன், அம்மா நீ வேற லெவலில் என்னை வந்து எட்டி பார்க்க வைக்கிறம்மா. ஆனால் மற்றவங்க கிட்ட பேசும்போது நம்ம கண்டிப்பாக ரொம்ப உஷாராக தான் பேசுகிறேன். ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட வரவே மாட்டேங்குதுப்பா. அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. மற்றவங்களை பற்றி நம்ம நினைக்கும் போது, அதாவது 3வது மனுஷங்களை நம்ம நினைக்கும் போது அவ்வளோ யோசிக்கிறோம். அது வந்துருச்சு அம்மாவோட அருளால். அவங்க நம்ம தப்பாக நினச்சிடக்கூடாது, தப்பாக வந்து யோசிச்சிடக்கூடாதுன்னு அந்த வீட்டில் இருக்கிறவங்க இருக்காங்க பாருங்களேன், ஈஸியாக வருது. எப்படி வாந்தி சர்ன்னு வருமோ அந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்கள குத்தம் சொல்றதுக்கு அப்படியே யதார்த்தமாக வருது. ஸோ அதை மெயினாக மாற்றணுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, ஸோ அதுதான் அம்மா சொல்கிறாங்க, முதல்ல உனக்குள்ளே இருக்கிற அழுக்க பாரு. ஒருத்தவங்களை குறை சொல்கிறதுக்கு முன்னாடி நீ எந்த நிலைமையில இருக்க, அவங்கள கிண்டல் செய்கிறதுக்கு முன்னாடி நீ எப்படி இருந்த, கரெக்டு தானே? இதே மாதிரி நம்ம இப்போ ஒரு திருவிழாக்கு போனோம், எல்லாரும் கடவுளை பற்றி கடவுளே அப்படி இப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த இடத்துலேருந்து வெளில வந்தோன்னே எல்லாரும் கடவுளை மறந்துட போகிறாங்க. எனக்கு கோவமாக வந்துச்சு. எல்லாரும் இப்போ கடவுள்ன்றீங்க, இனி எத்தனை நாளைக்கு இந்த வார்த்தை உங்கள் வாயில் வரப்போகுது, நாளைக்கே கடவுளை மறந்துட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலைக்கு தானே போக போகிறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அப்போ உள்ளுக்குள்ளேருந்து அம்மா ஒரு கேள்வி, நீ இத்தனை நாள் எப்படி இருந்த, நீ எப்படி இருந்த, இவங்களால அங்க பிரதேசனம் பண்ணுறாங்க, நீ இன்னைக்காவது பண்ணியிருக்கியா, பண்ணதில்ல, அப்போ மூடி, உனக்கு சொல்றதுக்கு அருகதையே கிடையாது அப்படின்ற மாதிரி எனக்குள்ள ஒரு ஃபீல். அப்போ நான் என்ன பண்ணா, அப்பா ஒரு நாளாவது அம்மாவை நினைக்கிறாங்களா, அதுவே போதும், பரவாயில்ல சந்தோஷம். இறைவா இவங்களுக்கு இன்னொன்று வந்து ஞானத்தை கொடுத்துருங்க இறைவா, இன்னைக்கு ஒரு நாள் எப்படி உங்களை நினைக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்க இந்த பூமியில், அது எப்படி சொல்ற, இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் முழுசா உங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கணும், அதுக்கப்புறமா நினைக்கணும். பட் இது ரொம்ப முக்கியமான எய்ம் இல்லையா? உங்களை நினைக்கிறதுக்கு நீங்க அருள் புரிங்கன்னு பிரார்த்தனையை மாத்திக்கிட்டேன். முதல்ல குறை சொல்றதை நிறுத்திட்டு, அம்மா அம்மா இந்த மாதிரி அவங்களெல்லாம் வந்து நல்வழிப்படுத்திருங்கம்மா, அவங்க எல்லாருக்கும் அந்த ஆன்மீக ஞானத்தை கொடுத்துருங்கன்ற அளவுக்கு என் வாயில வந்து வந்துடுச்சு. அந்த அளவுக்கு அம்மா வந்து நம்மளை புரிய வைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய விஷயத்தை தான் நம்ம முதல்ல யோசிக்கணும், மற்றவங்க வந்து குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பிறருடைய இயலாமைகளையும் குறைகளையும் கண்டு கேலி செய்து சிரிப்பது மிக மிக கீழ்த்தரமான செயலாகும். நீங்கள் மற்றவர் குறைகளை கண்டு சிரிக்காதீர்கள். வேண்டுமானால் உங்களுடைய சொந்த குற்றங்களை கண்டு, உங்களுடைய பலவீனத்தை கண்டு, உங்களுடைய முட்டாள்தனத்தை கண்டு சிரியுங்கள். அது மற்றவர்களின் குற்றங்களை கண்டு சிரிப்பதை விட மிகவும் மேலானது. உங்கள் குறைகளை கண்டு சிரிக்கும் திறமையை நீங்கள் பெறுவதன் மூலம் குறைந்த கீழான கேவலமான இயல்புகளை உணர்ந்தவர்கள் ஆகின்றீர்கள். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, மற்றவங்களை பார்த்து சிரிக்கிறதுக்கு பதில் உன்னை பார்த்து நீ சிரிக்கிற கலையை முதல்ல வளர்த்துக்கோன்னு அம்மா சொல்றாங்க. உன்னை பார்த்து நீ ஏளனமா சிரிக்கிற அந்த கலையை வளர்த்துக்கிட்ட அப்படின்னா நீ அடுத்த நிலைக்கு உயர்ந்துருவியா. எவ்வளவு பெரிய விஷயம். இன்னொருத்தவங்களை பார்த்து நம்ம சிரிக்கும் போது நம்ம கீழ் நிலைக்கு போறோம். ஆனா உன்னை பார்த்து நீ ஏளனமா நினைச்சு நீ உன்னையே பார்த்து நீ சிரிக்கும் போது நீ மேல்நிலைக்கு போறன்னு அம்மா சொல்றாங்க. இது நல்லா இருக்கு தானே? பேசாம நம்ம எல்லாரையும் நம்மளே கழுவி ஊத்திப்போமா? ஓகேவா? யாரெல்லாம் ரெடின்னு சொல்லுங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி அம்மா அந்த பிராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் வந்து கழுவி ஊத்துறதுக்கு அம்மா தான் அருள் புரியணும் நம்மள. ஓகே, அடுத்தது, உங்களுடைய இந்த கீழான குணங்களை கண்டு சிரிப்பதன் மூலம் நீங்கள் படிப்படியாக பேரானந்தத்தை பெறும் சிரிக்கும் நிலைக்கு உயரக்கூடிய தகுதியை அடைவீர்கள். சோ நீ எப்படிலாம் உன்னை பார்த்து முன்னுக்குள்ள இருக்கிற அந்த கேவலமான எண்ணங்களை நினைச்சு நீ சிரிச்சு அதை நீ கழுவி ஊத்திக்கிட்ட அப்படின்னா பேரானந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த தெய்வீக சிரிப்பு உனக்குள்ள வந்துரும்னு அம்மா சொல்றாங்க. புரியுதுங்களா? அந்த பேரானந்த நிலையில இருக்கக்கூடிய தெய்வீக சிரிப்பை நம்ம அடையணும் அப்படின்னா நமக்குள்ள இருக்க வேண்டிய அந்த கேவலமான புத்தியை பார்த்து நம்மளையே பார்த்து சிரிச்சுக்கிட்டு நம்மளே கழுவி ஊத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அம்மா மாதிரியான அந்த நிலைக்கு உயர்ந்துடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப எக்ஸாம்பிள், ஒருத்தவங்களை பத்தி உங்களுக்கு ஒரு குத்தம் சொல்லணும்னு ஒரு வார்த்தை வருது அப்படின்னா ஒரு நிமிஷம் ஸ்டாப். நீ பெரிய ஆளா? நீ இதை விட எவ்வளவு கேவலமான எனக்கு தெரியாதா என்ன? 2 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை நீ நினைச்சுப்பாரு, இதை விட கேவலமா இருந்த, அவனை சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு உங்களே நீங்க கழுவி ஊத்திக்கோங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி இன்னொருத்தவங்களை ஊத்துறதுக்கு முன்னாடி உங்களுடைய விஷயத்த நினைச்சு நம்ம கழுவி ஊத்திக்கலாம். அப்படி ஊத்தும் போது அம்மா சொன்ன மாதிரி அந்த தெய்வீக நிலைக்கு நம்ம உயருவோம்.
ஓகேவா? ஆக்சுவலி என்ன அப்படின்னா, அப்படி நீங்க வந்து உங்களையே நீங்க திட்டிக்கும் போது, உங்களை பார்த்து நீங்க சிரிச்சுக்கும் போது கடவுளுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? இதை நான் நிறைய பாருங்களேன், நேற்றுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நான் என்னையே கழுவி ஊற்றிக்கிட்டு எனக்குள்ளே இருக்கிற குத்தத்தை நிறைய கண்டுபிடிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ அம்மாவை ஃபோட்டோவை பார்க்கும்போது அம்மா அப்படியே பெருமையாக சிரிச்சா. அம்மா நீ என்னை பார்த்து சிரிக்கிறியாம்மா, ரொம்ப சந்தோஷப்படுறியாம்மா, ஒரு நாள் உன் குழந்தை நல்லா வளருதுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிறியா? பரவாயில்ல, இது உண்மையான கேள்வி தானே, எனக்கு கொஞ்சம் சொல்லுமான்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு அம்மா கிட்ட பேசினேன். அம்மா கிட்ட சொல்லிட்டு, அம்மா இன்ஸ்டாகிராமில் எனக்கு பதில் கொடுமா அப்படின்னு போனால் உண்மையாகவே அதுக்கு ரிலேட்டடாகவே எனக்கு ஒரு மெசேஜ் வருது. உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். அதாவது நான் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு உடனே கடவுள் ரிப்ளை பண்ணுவாங்க. அதனால நம்மளை கழுவி ஊற்றிக்கிட்டா அது ஒரு கவலையாக இருக்குன்னு யாரும் நினைக்க வேண்டாம். அதற்கான ரிசல்ட்டு உங்களுக்கு உடனே குரு இருக்கிறதுனால நம்ம நீ இறங்கி போல எனக்கு இதுவே போதும். அம்மா வந்து நம்மளுக்கு அரவணைச்சிட்டே இருப்பாங்க, நம்மளை தடவி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால நம்மளுக்கு இது ஜாலியாகவே இருக்கும். இப்போ என்னை பற்றி நான் கழுவி ஊற்றுறேன் அப்படின்னா, இப்போ நேற்று கூட கேட்டாங்க, நேற்று ஒருத்தர் வீடியோ பார்த்துட்டு கேட்டாங்க, மேம் எப்படி மேம் நீங்கள் உங்களையே தாழ்த்திக்கிட்டு பேசுகிறீங்க, ஒரு விஷயம் நான் சொல்லியிருப்பேன், அந்த துரு பிடிச்ச கம்மி நான் தான். ஓகே, எப்படி மேம் இதெல்லாம் உங்களுக்கு வருதுன்னு? ஏன்னா அதுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. ஏன்னா அம்மா நான் உடனே வந்து கொஞ்சுவா, அதனாலேயே நான் என்னை பற்றி கேவலமாக பேசிப்பேன். ஏன்னா அம்மா நான் அப்படி என்னை வந்து இழிவாக நினைக்கும் போது அதுக்குள்ளே இருக்கிற விஷயத்த உண்மையாக தானே நான் சொல்கிறேன், பொய்யா சொல்கிறோம். நம்ம அவ்வளோ நம்மன்னு சொல்லக்கூடாது. நான் வந்து எவ்வளோ இழிவு எனக்கு உள்ளே இருக்குன்னு எனக்கு தானே தெரியும், எனக்கும் அம்மாவுக்கு தானே தெரியும். ஸோ அதை நான் கண்டுபிடிச்சி அதை நான் அடித்து தும்சம் பண்ணும்போது அம்மாவுக்கு என்ன பிடிக்குமோ பிடிக்காதா? ஸோ உடனே அம்மா என்னை அரவணைச்சி என்னை வந்து எனக்கு அதனால புரியும். அம்மா வந்து எனக்கு பிடிச்சதெல்லாம் யாராவது என் வீட்டுக்கு வாங்கிட்டு வருவாங்க, யாராவது என்கிட்ட வந்து நல்லா பேசுவாங்க, இன்னொருத்தவங்க மூலமாக அதை காட்டுவாங்க. அம்மாவும் கனவுல வந்து என்னை கொஞ்சுவாங்க. ஸோ அதற்கான பலனை வந்து அம்மா உடனே கொடுக்கறதுனாலே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னை நான் இறக்கி பேசும்போது அம்மா எனக்கு கொஞ்சிரா, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குன்றதால அது இயல்பாக வருது. இது அம்மா வந்து அது கொஞ்சலை, அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கே ஒரு அப்செட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ இதை செய்யுங்கன்னா யாருக்கும் டக்குன்னு வராது. ஆனா அம்மா நீ இதெல்லாம் பண்ணனா அம்மா உனக்கு அது கொடுப்பா இது கொடுப்பானோ உடனே வரும் இல்லையா? ஸோ ஆக்சுவலி இது உண்மை. நீங்க உங்களை தாழ்த்திக்கும் போது, அதாவது உங்களை வந்து தாழ்த்திக்கணும் அப்படின்னா என்னால் இது முடியாது அப்படி தாழ்த்திக்க சொல்லலை, உங்களுடைய தப்பான குணத்தை நீங்க வந்து ஹைலைட் பண்ணி இது வேண்டாம் நீங்க அதை அழிக்கும் போது கடவுள் உங்களுக்கு பரிசு, அம்மா நம்மளுக்கு பரிசு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருக்கும். அம்மா நம்மளை விடவே மாட்டாங்க. அதுதான் சத்குரு இருக்கிறதுனால நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பலனே அதுதான். நம்மளை அடிக்கிறாங்க அப்படின்னா உடனே அம்மா வந்து அரவணைச்சிடுவாங்க. இப்போ இதுலயே நம்ம படிக்கலையா, அம்மா வந்து ஒருத்தவங்களை திட்டினாங்க, இதே பாருங்க ஒருத்தவங்களை கிண்டல் செய்யும் போது திட்டிட்டு உடனே அம்மா அவங்க வந்து தலை குனிஞ்ச உடனே அம்மா என்ன பண்ணாங்க, அம்மாவுக்கு உங்க மேல கோவம் இல்லைன்னு உடனே சிரிச்சாங்களா இல்லையா? நேற்று கூட ஒருத்தங்க மெடிடேஷனுக்கு லேட்டா வந்தோடனே நீலாம் ஒரு பிரம்மச்சாரியா அப்படின்னு கேட்கும் போது அவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. உடனே அம்மா சிரிச்சுட்டு, அம்மா கிண்டலுக்கு தான் அப்படி சொன்னேன், உடனே அம்மா மாத்தினாங்களா இல்லையா? அவருடைய மனம் வலிச்சிடக்கூடாதுன்னு. அப்போ நீங்க உங்களை கிண்டல் செஞ்சுக்கிட்டு நீங்களே உங்களை கழுவி ஊத்தும் போது அம்மா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களா இல்லையா? சத்தியமா பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம கழுவி ஊத்துறதுல தப்பே கிடையாது. தாராளமா கழுவி ஊத்திக்கோங்க, வேற யாரையும் குறை சொல்லாதீங்க, அவங்களே சொல்லிக்கோங்க. அதுக்கு அம்மா எப்படி ரியாக்ட் பண்றான்னு மட்டும் நீங்க பாருங்க. இது ஒரு டெஸ்டாவே நம்ம வச்சுப்போம். இப்ப நம்ம ஆசிரமம் போறோம் இல்லையா, உங்களை நீங்களே கழுவி ஊத்திக்கிட்டு உங்களுக்கு இருக்கிற கெட்டதெல்லாம் நீங்க வந்து தப்பா அம்மா மன்னிச்சிருமான இவ்வளவு கேவலமானவன்னு சொல்லிட்டு நீங்க அம்மாவை தரிசனத்துக்கு வாங்கல, அம்மா உங்களுக்கு எப்படி கொஞ்சிறான்னு மட்டும் பாருங்க, உங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்றான்னு மட்டும் பாருங்க, வேற லெவல்ல இருக்கும்டா. ஓகே, சரி அடுத்தது போலாம். அப்புறம் அம்மா சொல்றாங்க, நீங்கள் உங்கள் குறைகளை கண்டு சிரிப்பீர்களே, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உங்களுடைய அறியாமையை அறிந்து வருகின்றீர்கள் என்று பொருள். இது நீங்கள் உங்கள் சாதனைகளில் முன்னேறுவதற்கு உதவியாக இருக்கும். நீங்கள் முன்னேறுகிறீர்கள் என்பதற்கு இது ஒரு அடையாளமாகவும் இருக்கும். உங்கள் அறியாமையை உணர்ந்து கொள்ள ஆரம்பித்து விட்டீர்கள், ஆனால் அதன் பிறகு குருவுக்கு உங்கள் மீது செயல்படுவது உங்களை செம்மைப்படுத்துவதும் சுலபமாக இருக்கும். நல்லா தெரியுதா? ஸோ நம்மளே நம்ம மிஸ்டேக்கை கண்டுபிடிக்கும் போது அம்மாவுக்கு அது ஈஸி தானே. இப்போ நம்மளே நம்ம மிஸ்டேக்கை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அம்மா கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், நம்ம அதை ஏற்றுப்போம். ஆமாவா இல்லையா? இது ஒரு ப்ராக்டிஸாவே நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா அம்மா நம்மளுக்கு ஈஸியா சுட்டி காட்ட முடியும். ஆமாவா இல்லையா? இப்போ நம்மள பெருமையாவே நினைச்சுக்கிட்டே அம்மா கிட்ட நேரில் போனோன்னே நீ இந்த தப்பு பண்ணனா நம்மளுக்கு மனசு வலிச்சு ஏத்துக்கவே மனசு வராது முதல்ல. அப்புறம் எங்க இருந்து குரு இறங்கி செயல்படுறது? அப்போ ஆல்ரெடி என் மிஸ்டேக்கை நானே கண்டுபிடிச்சிட்டு இருக்கும் போது அம்மா வந்து சொல்லும்போது நம்மளுக்கே ஈஸியா இருக்கும். அப்படியாம்மா அப்படி பண்ணிட்டேனாமோ ஓ அப்படின்னு அம்மா வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக நம்மளுக்கு சொல்லி டக்கு நம்மளுக்கு அந்த நிலையை வந்து உயர்த்திடுவாங்க. கரெக்டு தானே? ஸோ அதான் அம்மா சொல்கிறாங்க, சத்குருவால் அதை வந்து ஈஸியாக உங்ககிட்ட வந்து செயல்படுத்த முடியுன்றாங்க.
பல சீடர்களும் பல பக்தர்களும் தாங்கள் அறியாமை நிறைந்தவர்கள் என்று வெறுமனே சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் அவர்கள் அதை உள்ளார உணர்ந்து சொல்வது இல்லை. அவர்களுடைய ஆழ்ந்த மனநிலையில் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். உண்மையில் அவர்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை. பாருங்க, அம்மா இந்த பாயிண்ட இன்னும் 2வது தடவை சொல்றாங்க. ஆல்ரெடி நேற்று சொன்னாங்களா, மற்ற பேச வாய் மட்டும் சொல்லும் நான் ஒன்றும் இல்லைன்னு. ஆனால் உள்ளுக்குள்ளதான் அவங்களுக்குள்ள எவ்வளோ கழிவு இருக்குன்னு தெரியும். அம்மா திரும்பவும் அதே தான் சொல்றாங்க. ஸோ சில பேர் என்ன பண்ணுவாங்களாம், வாயில சொல்லுவாங்களாம், ஆனால் மனசுக்குள்ள அந்த மாற்றம் இருக்காதா. ஸோ உண்மையான மாற்றம் நமக்கு வரணும்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது, தன் குறைபாடுகளையும் பலவீனங்களையும் தெளிவாக உணர்ந்து அதற்காக தன்னையே கேலி செய்து குறை கூறி தன்னை பார்த்தே சிரிப்பவன் தன்னுடைய சொந்த அறியாமையையும் தவறுகளையும் ஏற்றுக்கொள்கின்றான். அப்படிப்பட்டவன் ஒப்புமை இல்லாத ஆனந்தமயமான சிரிப்பை சிரித்து சிறிதாக படிப்படியாக பெருகுகின்றான். அந்த உயர்ந்த சிரிப்பை சிரிக்கும் திறன் பெறுகிறான். விரைவில் அவனால் உலகம் அனைத்தும் கடவுளின் விளையாட்டு என்று புரிந்து கொண்டு சிரிக்க முடியும். ஆகையால் குழந்தைகளே, மற்றவர்களை கேலி செய்யவோ கிண்டல் செய்யவோ முற்படாதீர்கள். தங்களுடைய குழந்தைகள் இவ்வளவு மோசமாக நடந்து கொள்வதை பார்க்கும் பொழுது அம்மாவுக்கு வேதனையாக உள்ளது. மீண்டும் நீண்ட அமைதி நிலவியது. அம்மா பிரம்மச்சாரிகளை பார்த்து, குழந்தைகளே, அம்மாவின் பேச்சு மிகவும் சலிப்பாக இருக்கிறதா? அப்படியென்றால் அம்மா பேசுவதை நிறுத்திக் கொள்கின்றேன் என்றார். யாரும் ஒன்றும் பேசவில்லை. அங்கு மிகுந்த ஆழ்ந்த அமைதி நிலவியது. பிறகு அம்மா அவர்களை பார்த்து, மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி. அம்மாவின் பேச்சு உங்களுக்கு சலிப்பை தருகிறது என்றார். உடனே இந்த சம்பவத்திற்கு காரணமான உணவு கூட்டத்தில் கிண்டல் செய்த பிரம்மச்சாரிகளில் ஒருவர் எழுந்து, இல்லை அம்மா, எங்களுக்கு உங்கள் பேச்சு சலிப்பை தரவில்லை. உங்கள் சத்சங்கம் எங்களை பேச்சிழக்க செய்துவிட்டது. இப்பொழுது நாங்கள் எங்கள் தவறை உணர்கின்றோம். எங்கள் முட்டாள்தனத்தை பார்த்தே நாங்கள் சிரிக்க வேண்டும் என்பதை உணர்கின்றோம். அம்மா, இது போன்ற மேலும் மேலும் சத்சங்கங்கள் தந்து எங்களை அறிவுடையவர்களாக ஆக்குங்கள். உங்களுடைய வார்த்தைகளை எண்ணி எண்ணி எங்களுடைய வெளிப்பேச்சு, மனதிற்குள் நடக்கும் பேச்சு நின்று போகட்டும் என்றார். பிரம்மச்சாரி தன் தவறுக்கு இவ்வாறு மன்னிப்பு கேட்டபோது அவர் கண்களில் நீர் திரண்டு வழிந்தது. அம்மா அவருக்கு ஆறுதல் கூறினார். மகனே, கவலைப்படாதே. நீ உன் குற்றத்தை உணர்ந்த உடனேயே கடவுள் உன்னை மன்னித்து விட்டார். பிறகு அம்மா தொடர்ந்து பேசினார். குழந்தைகளே, இந்த கதையை நீங்கள் கிருஷ்ணருடைய வாழ்க்கையிலிருந்து படித்திருப்பீர்கள். பிருந்தாவனத்தில் குறும்புக்கார கிருஷ்ணனுடைய கூட்டாளிகளும் அவர்களுக்கு ஆரம்ப பாடங்கள் சொல்லிக் கொடுத்த 2 ஆசிரியர்களின் வீட்டில் நுழைந்தார்கள். ஆசிரியர்கள் இவ்வாறு மற்றவர்களுடைய வம்பு தும்புகளை பற்றி கேலி செய்து சிரிப்பார்கள். அவர்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க கிருஷ்ணர் முடிவு செய்தான். கிருஷ்ணனும் அவனுடைய நண்பர்களும் அங்கு சென்றபோது இருவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். தங்களின் திட்டப்படி பல வகையான வண்ணங்களை கொண்டு வந்து தூங்கிக் கொண்டு இருக்கும் அவர்களது முகங்களில் கேலி சித்திரங்கள் வரைந்தனர். பார்ப்பவர்கள் விழுந்து விழுந்து சிரிக்கும்படி இருவரையும் கோமாளிகளாக்கி விட்டார்கள். தங்கள் வேலை முடிந்ததும் வெளியே போய் நின்று கொண்டு நடக்கப் போகும் வேடிக்கையை பார்க்க காத்திருந்தார்கள். சிறிது நேரத்தில் இருவரில் ஒருவர் விழித்துக் கொண்டார், மற்றொருவர் தூங்கிக் கொண்டு இருந்தார். தூங்குபவர் முகத்தில் போடப்பட்டிருந்த கேலி சித்திரத்தை கண்டதும் எழுந்து கொண்டவர் அடக்க முடியாமல் விழுந்து விழுந்து சிரித்தார். அவருடைய சிரிப்பை கேட்டு தூங்கிக் கொண்டு இருந்தவர் விழித்துக் கொண்டார். விழித்ததும் எதிரில் சிரித்துக் கொண்டு இருப்பவரின் முகத்தை பார்த்தார். அதில் போடப்பட்டிருந்த நாமத்தையும் கேலி சித்திரங்களையும் பார்த்து அவரும் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பித்தார். இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து அடக்க முடியாமல் விழுந்து விழுந்து சிரித்துக் கொண்டே இருந்தார்கள். கடைசியில் கண்ணாடியில் தங்கள் முகத்தை பார்த்தார்கள். இருவரின் முகத்திலும் ஒரே மாதிரியான மீசையும் தாடியும் அவலட்சணமாக கோடுகளும் பலவேறு நிறங்களில் வரைந்திருப்பதை கண்டார்கள். உடனே சிரிப்பதை நிறுத்திவிட்டார்கள்.
தங்கள் முகத்தை கழுவ விரைந்து ஓடினார்கள். வாவ், எப்படிப்பட்ட விஷயம் பாருங்களேன். இன்னொருத்தவங்களை பார்க்கும்போது சிரிப்பு வந்தது, ஆனா அது எனக்கு இருக்குன்னும் போது முகம் மாறிடுச்சான். மாறி போய் நான் அசிங்கமாயிட்டேன்னு சொல்லிட்டு ஓடி போய் முகத்தை கழுவுனாங்களாம். அப்ப அதே மாதிரி தானே இன்னொருத்தவங்களை பார்த்து அவங்களுடைய குற்றம் குறைய நம்ம சிரிக்கும் போது, நமக்குள்ள இருக்கிறத நம்மளை பார்க்கும் போது நமக்கு எப்படி இருக்கு? வேதனையா தானே இருக்கு. இன்னொருத்தவங்களை பார்த்தா சிரிப்பு வருது, ஆனா அது நமக்கு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஒரு மாதிரி அது எனக்கு வேண்டாம் வேண்டான்னு தூக்கி அது வேண்டான்னு தானே தோணுது. எவ்வளவு பெரிய பாடம் இல்லையா? கிருஷ்ணா பாருங்க எவ்வளவு அழகான லீலை செஞ்சிருக்காருன்னு. ஓகே குழந்தைகளே, நாமும் இப்படிதான் இருக்கிறோம். இந்த கதையில் கிருஷ்ணனின் குறும்புத்தனங்களில் ஒன்றாக தோன்றினாலும் ஆனால் இதில் ஆழ்ந்த பொருள் உள்ளது. இந்த வேடிக்கையான கதை மனிதர்களின் உள்ளத்தில் ஆழ்ந்த பதிந்துள்ள மற்றவர்களின் குறைகளையும் பலவீனங்களையும் கண்டு கேலி செய்து சிரிக்கின்ற தன்மையை அழகாகவும் தெளிவாகவும் சித்தரிக்கிறது. நீங்கள் மற்றவர்களின் குற்றம் குறை பலவீனங்களை கண்டு சிரிக்காதீர்கள். யாருமே முழுமை பெற்றவர்கள் இல்லை. உங்களுக்குள்ளேயே இருக்கும் கண்ணாடியில் உங்கள் முகத்தை பாருங்கள். அப்போது அதில் இருக்கும் கருப்பு புள்ளிகள் தெரியும். ஒரு முறை அவரை பார்த்துவிட்டால் பிறரை பார்த்து சிரிப்பதை நிறுத்தி விடுவீர்கள். உடனே அந்த கரும்புள்ளிகளை அழிக்க விரைவீர்கள். அதுவரை மற்றவர்களை பார்த்து சிரிப்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அது தன்னைத்தானே அழித்துக் கொள்வதாகும். நீங்கள் இங்கே வாழ்வது உங்களுக்குள் ஆழமாக அழுத்தமாக பதிந்து போயிருக்கும் பழைய வாசனைகளை தூக்கி வெளியே ஏற்றுவதற்காகவே ஆகும். இங்க பாருங்க, இதை நம்ம ஈஸியா நிறைய படிச்சுட்டோம். இதுல முக்கியமான கருத்து நிறைய இருக்கு. என்ன அப்படின்னா, அம்மா என்ன சொல்றாங்க, இந்த பூமியில நம்ம வாழ்றதே வந்துட்டு பழைய வாசனைகளை தூக்கி எரியறதுக்காக தானே தவிர்த்து அதை நம்ம வளர்த்துக்கிறதுக்கு கிடையாதான். இப்ப பாருங்க, அம்மா இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ நீங்க இன்னொருத்தவங்களை பார்த்து கிண்டல் செய்யறீங்க. இன்னொருத்தவங்களை பார்த்து கிண்டல் செய்யறது எப்ப தெரியுமா நிக்கும்? அதே விஷயம் நம்ம வாழ்க்கையில நடக்கும் போது அதை நம்ம அனுபவிச்சு அந்த பெயின்ல இருந்து நம்ம மீண்டு வெளில வரும்போது இன்னொருத்தவங்களை பார்த்து நம்ம சிரிக்கவே மாட்டோம். இப்ப எக்ஸாம்பிள், 2 பேர் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோம். உங்க ஃப்ரெண்டு நல்லா ஜாலியாக பேசி பழகிற ஃப்ரெண்டு தான். திடீர்னு போயிட்டு இருக்கும் போது அவங்க ஒரு வாழைப்பழத்தில் வழுக்கி விழுந்துட்டாங்கன்னு வச்சுப்போம். உடனே சிரிப்பு வந்துடும். ஃப்ரெண்டு தானே, சிரிப்பு வந்துடும். உடனே பக்கன்னு சிரிப்போம். என்ன இப்படி விழுந்துட்டோம், ஏன்னா நம்ம லைஃப்ல நடந்த விஷயம் தான், ஆமாவா இல்லையா? சிரிச்சிருப்போம். அப்போ அவங்களும் சிரிப்பாங்க தான், நம்ம எழுதி தூக்கி விடுவோம். ஆனா அதை நினைச்சு நம்ம கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா அதே வாழைப்பழ தோல் வழுக்கி நீ விழுந்து உன் இடுப்புல அந்த வலியை நீ அனுபவிக்கும் போது, அந்த வழியில நீ உணர்ந்து ஐயோ இது எவ்வளவு பெயின் நீ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இன்னொருத்தவங்க விழும்போது நீ அதை பத்தி சிரிக்கவே மாட்ட. உன்னோட பெயின் தான் உனக்கு ஞாபகம் வரும், ஆமாவா இல்லையா? ஆக்சுவலி கடவுளுக்கு நம்ம அப்படிதான், நமக்குள்ள இருக்கிறத கேலி கிண்டல் செஞ்சுக்கலாம் அறியாமையில. ஆனா கடவுள் அப்படி பண்ண மாட்டார். ஏன் அப்படின்னா அது எல்லாமே அவரோட வலி. நமக்குள்ள இருக்கிற அழுக்கு அவருக்கு அழுக்கு கிடையாது, ஆனா அவரை நம்ம அழுக்குப்படுத்திக்கிட்டு இருக்கோம். கரெக்ட் தானே? அப்போ நம்மளை சுத்தம் செய்யறது தான் அவருக்கு சந்தோஷமே தவிர்த்து அது இன்னொருத்தவங்க நீங்க கிண்டல் செய்யும் போது, இப்ப அம்மா சொல்றாங்க அந்த பிரம்மச்சாரிகள் இருந்து வேற 2 பேரை கிண்டல் செய்யறாங்க அப்படின்ட்டு, அது அவங்களுக்கு மட்டும் வலி இல்ல, அம்மாக்கும் தானே அது வலிச்சிருக்கும். என் பிள்ளைய பார்த்து கிண்டல் பண்றாங்கன்னு அம்மாக்கும் தானே வலிக்கும். யோசிச்சு பாருங்க, அது கடவுளுக்கும் தானே வலிக்கும். ஏன்னா அவங்க வேற இவங்க வேற இல்லையே. அப்ப அதையும் நம்ம யோசிக்கணும். அதாவது நம்ம அந்த விஷயத்தை நம்ம உணர்வு பூர்வமா உணரும் போது இன்னொருத்தவங்களை பார்த்து சிரிக்கணும்ன்ற எண்ணமே நமக்கு வராது. இப்ப நம்ம சிரிச்சோமே, கடவுள் சிரிப்பாங்களா? சிரிக்க மாட்டாங்க. உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு வேணா சிரிப்பாங்களே தவிர்த்து உண்மையா அவங்களுக்குள்ள அந்த சிரிப்பு வராது. ஏன் அப்படின்னா அது அவங்க தானே. சோ நீ இன்னொருத்தவங்களை பார்த்து, இப்போ ஒருத்தவங்க நிறைய பேருக்கு என்ன தாட் வருது அப்படின்னா, ஒருத்தவங்க கஷ்டப்படுறத பார்க்கும்போது நம்மளுக்கு சில பேருக்கு அந்த சந்தோஷம் வரும். அம்மாவே சொல்றாங்கல்ல, நம்ம எல்லாருக்கும் தான் அதான, சில பேருக்கு நமக்கு தான். ஏன்னா அம்மாவே சொல்லிட்டாங்க, ஒரு விறகு வெட்டி விறகு வாங்கிட்டு வந்தாராம், அதுல மரம் வாங்கிட்டு வந்தாராம், அதுல என்ன டோர் செய்யறதுக்கு வாங்கின மரம் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சான். ஒரே கவலையில இருந்தாராம். எதிர் வீட்டுக்கு போய் பார்த்தா இவரை விட அவர் அதிகமா வாங்கியிருந்தாராம். அவருக்கு எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சு. உடனே அவர் திருப்தி ஆயிடுச்சு. அப்பாடா, நான் கூட நினைச்சேன்ப்பா, நான் தான் வேதனையா இருக்கேன், நல்ல வேலை என்னை விட அவன் தான் நிறைய வாங்கிட்டான், நல்ல வேலை நான் அந்த அளவுக்கு வாங்கலன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டானாம். ஸோ இதுவே அவன் சொந்த தம்பி சொந்த புள்ள அதை வாங்கி இருந்தானா அவனுக்கு அந்த சந்தோஷம் வந்திருக்குமா? டேய், நானே இங்க வாங்கி கெட்டு போயிருக்கேன், நீ என்னன்னா இதை என்னை விட அதிகமா வாங்கி இன்னும் கெட்டு போயிட்டியேடா அப்படின்னு தானே கவலை வரும்.
இதுவே அவன் பக்கத்து வீட்டுக்காரன்னு நினைச்சதுனால தானே அவ்வளோ சந்தோஷம். நல்ல வேலைப்பா நம்ம தப்பிச்சோம். இதுவே பக்கத்து வீட்டுக்காரன் கிடையாது, வாங்கினதே ஓன் புள்ள தான், அங்கே சாட்சி வச்சிருக்கான், ஓன் காசுல தான் எடுத்து போய் வாங்கிட்டு வந்திருக்கானா எப்படி இருக்கும்? ஸோ நம்ம இங்கே யாருமே வேற வேற கிடையாது இல்லையா, நம்ம எல்லாருமே ஒன்று தான் இல்லையா? ஸோ ஒரு தவறை நம்ம உணர்ந்து அதை அனுபவிக்கும் போது இன்னொருத்தவங்களை பார்த்து நம்மளுக்கு சிரிப்பே வராது. இதை எப்படி நம்ம இன்னும் கொண்டு போகலாம் அப்படின்னா, இப்போ இன்னொருத்தவங்களை பார்த்து ஒருத்தவங்க கிண்டல் பண்ணும்போது உங்களுக்கு சிரிப்பு வராது. அந்த இப்போ 2 பேர் இப்படியே வச்சுப்போம். இப்போ 2 பேர் வந்து பிரம்மச்சாரிகள் 2 பேர் ஒருத்தவங்களை பற்றி வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு தானே இப்போ இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ கிண்டல் பண்ணும்போதே ஒருத்தவங்க கிண்டல் பண்ணாதப்பா, ஆல்ரெடி இந்த மாதிரி தான் என்ன நிறைய பேர் கிண்டல் பண்ணியிருக்காங்க, எனக்கு எவ்வளோ வலிச்சிச்சு தெரியுமா, அவன் மாதிரி கிண்டல் பண்ண வேணாம் விடு, அது அவனுக்கு வலிக்கும். இவங்க அனுபவிச்சதுனால தானே இன்னொருத்தனுக்கு வலிக்கும்ன்ற விஷயம் அவங்களுக்கு புரியுது. கரெக்டு தானே? அப்போ நமக்குள்ள இருக்கிற நம்மளுடைய விஷயத்த நம்ம பார்த்து அதை நம்ம சுத்தம் படுத்தி அதன் மூலமா நம்ம எவ்வளவு பாதிப்படைகிறோன்றதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்னொருத்தவங்களை நம்ம கிண்டல் செய்யவே மாட்டோம் இல்லையா? அப்போ கிண்டல் செய்ய மாட்டோம் அப்படின்றத தாண்டி அவனும் நம்ம தான், அவனும் நானே வேற இல்லைன்ற இன்னொரு புரிதல் வந்து நம்மளுக்கு வருதா இல்லையா? எதுக்காக நான் இப்ப இது எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னா அதுக்கு ரீசன் இருக்கு. இப்ப கிருஷ்ணா வந்து 2 பேர் முகத்திலேயே பூசி விட்டாரு இல்லையா? அப்போ 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க முகத்தை அவங்க கண்ணாடியில பார்க்கும்போது அவங்களுக்கு வேதனை வந்துருச்சு, கவலை வந்துருச்சு. அப்ப அந்த கவலையின் மூலமா கிண்டல் செய்யக்கூடாதுன்றத மட்டும் கத்துக்காம அது எவ்வளவு வலிய கொடுக்கும், அப்ப அவனுக்கு வலிக்குதுன்னா அது எனக்கும் தான் வலிக்குதுன்ற ஒரு விஷயத்த சேர்த்து அவங்க கத்துக்கிறாங்க இல்லையா? இதுதான் அனுபவ கல்வி. எவ்வளவு அழகா கிருஷ்ணா வந்து அந்த லீலையை நடத்தி காட்டியிருக்காரு பாருங்க. அதாவது வாயில சொல்றதை விட அது ஒரு லீலையா பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் நல்ல ஆழமா புரியுதுன்னு சொல்றேன். இப்ப அம்மா இவ்வளவு நேரம் என்ன சொன்னாங்க, நீ பார்த்து சிரிக்காத, உன்னை பார்த்து சிரிச்சுக்கோன்னாங்க, நம்மளுக்கு புரிஞ்சுது. ஆனா அதை செயல்ல கிருஷ்ணா செஞ்சு காட்டியிருக்காரு. செஞ்சு காட்டும் போது நான் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன். இவ்வளவு நேரம் சிரிச்சுக்கிட்டு இருந்த முகம் அந்த அழுக்கு என்கிட்ட இருக்குன்னு கண்ணாடியில பார்க்கும்போது என் முகம் ஏன் மாறுச்சு, ஏன் வருத்தத்துக்கு போச்சு, ஏன் அதை போய் ஓடி அழிக்கணும்னு தோணுச்சு? ஏன்னா அது உணர்வுல பின்னி பிணைஞ்சிருக்கு. அப்ப அந்த உணர்வை நான் அனுபவிக்கும் போது அந்த வலியை நான் இன்னொருத்தவங்களுக்கு தரக்கூடாதுன்ற எண்ணமும் சேர்ந்து வருதா இல்லையா? அப்ப நாளைக்கு ஒருத்தவங்களை கிண்டல் பண்ண கூடாது அப்படின்ற அந்த எண்ணம் வரும்போது நான் அனுபவிச்ச அந்த வலியும் எனக்கு சேர்ந்து வரதுனால அது எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? அதனால நான் இன்னொருத்தவங்களை பண்ண மாட்டேன்னு அனுபவ ரீதியா நம்மளுக்கு கிடைக்குதா? அதனாலதான் லீலை செஞ்சு நம்மளுக்கு காட்டுறாங்க. வார்த்தையால சொல்லும் போது புரியுது, அதை அனுபவமா நம்ம பார்க்கும்போது அந்த வலி சேர்ந்து உணர்றதுனால நீயும் நானும் வேற வேற கிடையாது. என் செல்லமே, நீ தப்பா படிச்சாலும் பரவாயில்ல, இங்க வா, சிரிப்பு வருதுதான், ஆனா நானே உனக்கு சொல்லித்தரேன், அது அந்த மாதிரி சொல்லக்கூடாது, லலிதா சாஸ்திர நாமத்துல இந்த நாமத்தை இப்படி சொல்லணும், சரியா அப்படின்னு நம்மளே போய் சொல்லி கொடுத்துருவோம். இதுதான் அனுபவ கல்வி. சோ அதை அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நல்லா ஆழமா புரியுது இல்லையா? ஓகே, அடுத்தது பார்ப்போம். ஸோ அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம இந்த கேலி கிண்டல்லாம் செய்கிறோம் இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம எப்போவுமே செஞ்சுக்கிட்டு இருக்க வாசனைகளாம். அதாவது இதெல்லாம் நம்ம வந்து நம்மளோட இயல்புன்றாங்க. இதெல்லாம் அழிக்க தான் நம்ம பூமியில் வந்திருக்கோம். அதனால தான் அது ஈஸியாக வருது. எப்படி உன் வாயில் ஈஸியாக வருது? அது ஈஸியாக வருது அப்படின்னா நம்ம வந்து அதில் ஊறி போயிருக்கோம். ஸோ அப்போ அதெல்லாம் அழிக்க தானே வந்திருக்கோம், அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னு நம்ம சொல்கிறாங்க. அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் இருக்கிற வாசத்தை நம்ம அழிக்க வந்திருக்கோம். அப்போ திரும்ப புதுசான ஒரு விஷயத்தை வந்து நம்ம மனசில் ஏற்றிக்க கூடாதுன்னு சொல்கிறாங்க. திடீரென்று அம்மாவின் முகத்தோற்றம் மாறியது. முகத்தில் ஆழ்ந்த இரக்க உணர்வோடு மனதை உருக்கும் குரலில், குழந்தைகளே, புது வாசனைகளை சேர்த்து கொள்ளாதீர்கள், மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன், சேர்த்து கொள்ளாதீர்கள். டே, இதெல்லாம் அம்மா நமக்கு தாண்டா கேக்குறாங்க. டே பாருடா, அம்மா எவ்வளோ கேக்குறாங்க பாருங்கடா. அம்மா வந்து முகத்தை வந்து அப்படியே கருணையோட மாத்திக்கிட்டு நம்மளதான் கேக்குறாங்க. செல்லங்களா, ஆல்ரெடி நிறைய கெட்ட பழக்கம், தேவையில்லாத எண்ணெல்லாம் வருதுடி தங்கங்களா. திரும்ப அந்த மாதிரி புதுசு சேர்த்துக்காதீங்கடி. யார்கிட்டயும் ஜோடி சேர்ந்து பேசாதீங்க, இன்னொருத்தவங்களை பத்தி தப்பா பேசாதீங்க. அம்மா கிட்ட பேசுங்கடா, அம்மா கிட்ட பேசுங்க. அம்மா கிட்ட பேசுறியா, குறை சொல்லணுமா, உன் குறையே நீ என்கிட்ட சொல்லி பேசு, அம்மாவை பத்தி பேசு, அம்மாவோட உபதேசங்களை பத்தி அம்மா கிட்ட டிஸ்கஸ் பண்ணு. கூட சேர்ந்து யார்கிட்ட ஜோடி சேர்ந்து புதுசா கிரியேட் பண்ணாத. ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு நினைக்காது. ஏன் ஃப்ரெண்ட்ஷிப்ல நீ வந்து கவனம் செலுத்து. எதுக்கும் உனக்கு ஃப்ரெண்டு, ஏன் புதுசா ஒருத்தவங்க கூட உறவு வச்சுக்கிற? இப்ப இந்த ஆன்மீக கேங்கே எடுத்துப்போம். இப்ப நம்மள ஒரு குரூப்ல இருக்கோம்னு வச்சுப்போம். அந்த குரூப்குள்ளேயே எதுக்கும் உனக்கு அட்டாச்மெண்ட்? உனக்கு நான் தான், என்கிட்ட கவனம் செலுத்து. ஏன்னா நமக்குள்ளேயே அட்டாச்மெண்ட் பயங்கரமா ஒரு ஆன்மீகத்துல எல்லாரும் ஒன்னா இருக்கோமா, அப்ப நமக்குள்ளேயே அட்டாச்மெண்ட் வந்துடும். வேண்டாம்,
நமக்குள்ளேருந்து அம்மா தான் பேசுகிறாங்க, அவ்வளோதான். ஸோ அம்மா மேலே நம்மளுக்கு அட்டாச்மெண்ட் வரட்டும் சொல்லலாம். எவ்வளோ அழகாக அம்மா கேட்குறாங்க பாருங்களேன். புது வாசனைகளை சேர்த்து கொள்ளாதீர்கள், மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன், சேர்த்து கொள்ளாதீர்கள் என்றார். அம்மா சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். கண்களை மூடிக்கொண்டார். அவர் கண்களிலிருந்து கண்ணீர் உருண்டு கன்னங்களில் வழிந்தன. அம்மா அழுவதை கண்டதும் எல்லோரும் இதயங்களும் துயரத்தால் துவண்டு போயின. அவர்களின் கண்களும் கலங்கின. பாருங்க அம்மா எவ்வளவு சொல்லிட்டு அழுகுறாங்க பாருங்க. செல்லங்களா, உங்களால தாண்டா இந்த பிறவி இந்த அவதாரத்தை எடுத்து நான் கீழே வந்திருக்கேன் கிருஷ்ணா. அம்மா ஆக்சுவலி ரொம்ப சென்டிமெண்டா அழுகுறாங்க. ஆனா பாருங்க, டேய் உங்களால தாண்டா நான் கீழே அவதாரத்துல வந்திருக்கேன், திரும்ப திரும்ப வாசனையை சேர்த்துக்காதீங்கடா, திரும்ப அவதாரம் எடுக்கணும் கிருஷ்ணா. அம்மா செல்லம் சும்மா சொன்னாம்மா செல்லம். அம்மா எவ்வளோ அழகா எப்படி பாருங்க, ஆனந்த கண்ணீர். அம்மாவோட முகமே மாறிடுச்சு. போட்டோல அம்மா முகமே மாறிடுச்சு. அம்மா வந்து எவ்வளோ ஒரு என் குழந்தைங்க வந்து என் குழந்தையா இருக்கணும், என் செல்லங்க வந்து அப்படி கிடையாது, என் செல்ல பிள்ளைங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்க, என் செல்ல பிள்ளைங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தூக்கி விட்டுக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆன்மீக ஞானத்தை வந்து பரப்பிக்கும், அவ்வளோதான். என் செல்ல குழந்தைங்க எல்லாம் பற்று இல்லாமல் ரொம்ப அழகான அன்போட கருணையோட இந்த உலகத்தில் வந்து அம்மா மாதிரியே, அம்மாவுடைய பிள்ளைங்க அம்மா மாதிரியே இருக்கிறதுனால அம்மாவுக்கு பெருமை. அதனால தானே இந்த ஆனந்த கண்ணீர் வருது பாருங்க. அம்மாவுக்கு அந்த மாதிரி ஒரு கண் கலங்குறாங்க அப்படின்னா என் பிள்ளைங்க என்ன மாதிரியே இருக்கணும்னு தானே எல்லா அம்மாவுக்கும் அந்த ஆசை தானே இருக்கும். நம்ம அம்மா மாதிரி தான் இருக்கணும், கரெக்டு தானே? சரி, இல்லைன்னா அப்பா மாதிரியும் இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சிவன் மாதிரியும் இருக்கலாம், கிருஷ்ணா மாதிரியும் இருக்கலாம், அம்மாவுக்கு ஓகே தான். ஓகே, இப்போ அம்மா சொல்றாங்க பாருங்களேன். பிறகு அம்மா மேலும் கூறினார், குழந்தைகளே, இந்த கிராமம் முழுவதும் அம்மாவிற்கு எதிராக எழுந்த போது கூட அம்மா துக்கப்படவில்லை. அம்மாவின் குடும்பம் முழுவதுமே அம்மாவுக்கு எதிராக ஆன போதும் அம்மா துக்கப்படவில்லை. அம்மாவின் நடத்தையை பற்றி நார்த்திகர்களும் நம்பிக்கையற்றவர்களும் கேவலமாக அவதூறுகளாக பரப்பிய போதும் அம்மா துக்கப்படவில்லை. ஆனால் இப்போது அம்மாவின் சொந்த குழந்தைகளே அம்மாவை துக்கப்பட வைத்து விடாதீர்கள், அம்மாவை துக்கப்பட வைத்து விடாதீர்கள். அம்மாவுக்கு உள் மனதில் யார் மீதும் பற்றே இல்லை, எதன் மீதும் அம்மாவிற்கு ஒரு துளி கூட பற்று இல்லை. உங்கள் நன்மைக்காக அம்மா வெளியில் உங்களிடம் ஒரு பற்றுதலை உண்டாக்கி கொண்டேன். சில நிமிடங்கள் அம்மா ஆழ்ந்த தியான நிலையில் அமர்ந்திருந்தார். எல்லோரும் அம்மாவை பின்பற்றி கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்தார்கள். கண்களை திறந்து, அம்மா, நாம் இப்பொழுது கூடியதை நிறைவு செய்வதற்காக முன் எல்லோரும் சேர்ந்து ஒரு பஜனை பாடுவோம் என்றார். சரி, அதாவது அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரொம்ப இதெல்லாம் நம்ம கண்டிப்பா நல்லா உணரணும். அதாவது இந்த ஊரே அம்மாவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுதான், குடும்பமே அம்மாவை வீட்டை விட்டு வெளில துரத்திருச்சான். நார்த்திகவாதிகள் அம்மாவை ரொம்ப இழிவுபடுத்தி அவதூறா பேசி அம்மா வந்து கட்டி பிடிக்கிறா, அம்மா வந்து அப்படிப்பட்டவ இப்படிப்பட்டவன்னு ரொம்ப கேவலப்படுத்துனாங்களாம். ஆனா அதுக்கெல்லாம் அம்மா கவலைப்படலையாம். ஆனா என் குழந்தைங்க, நான் வளர்க்குற நான் பெற்ற என் குழந்தைங்க என்ன நம்பி என்கிட்ட இருக்கிற குழந்தைங்க அம்மா சொன்ன உபதேசங்களை கேட்டு நடந்துக்காம, அம்மா என் குழந்தைங்க தவறா நடந்துக்கிட்டா என்னால தாங்க முடியாதுன்னு அம்மா சொல்றாங்க. இதான உண்மை. அப்ப நம்மளாம் எப்படி நடந்துக்கணும் பாருங்கடா. ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம அம்மாவுடைய குழந்தையா நடந்துக்கணும். இதெல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்கு, நம்ம அம்மாவுடைய குழந்தையா இல்லையா? அப்ப அம்மாக்கு பிடிச்ச மாதிரி தானே நடந்துக்கணும். அம்மாக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கணும். அம்மா பாருங்க, அம்மா சொல்றா அதெல்லாம் எனக்கு கவலை இல்லையா, நம்ம தவறா நடந்துக்கிட்டா அம்மாக்கு கவலையா. அதையும் சொல்லிட்டு அம்மா இன்னொன்னு சொல்றாங்க. ஆனா அம்மா வந்து பற்றற்ற நிலையில இருக்கிறாங்க. இதெல்லாம் அதாவது என்ன சொல்றாங்கன்னா, உடனே எனக்கு கவலை வந்துடக்கூடாது. இதுல அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு யாரு மேலேயும் பற்று இல்லை, பற்றே இல்லாத ஒரு நிலையில தான் அம்மா இருக்கேன்னு சொல்றாங்க. அதோடைய மீனிங் என்ன தெரியுமா? இப்போ இதை பத்தி பிரம்மச்சாரி வந்து நம்ம ஆசிரமம் போயிருக்கும் போது அம்மாவுடைய மூத்த சீடர் அவர் என்ன பண்றாரு, இந்த வார்த்தையை சொன்னார். நான் அம்மா வந்து ஆக்சுவலி அம்மா வந்து ஹையஸ்ட், அந்த பற்றே இல்லாத தன்மையில வந்து அம்மா வந்து ஹையஸ்ட் லெவல்ல, அம்மாக்கு யார் மேலேயுமே பற்று கிடையாதான் அப்படின்னு சொன்ன உடனே அம்மா நிறுத்து அதெல்லாம் சொல்லிடாத, எல்லாருக்கும் மனசு வலிச்சிடும், அப்படிலாம் சொல்லாத அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவர் அப்படி சொல்லும் போது அம்மா சொன்னது உண்மை. என் மனசு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஓ, உங்களுக்கு பற்றே இல்லையா? ஓ, அப்போ உங்களுக்கு அப்ப வந்து
ஆல்ரெடி அடிச்சு கீழே அனுப்பிச்சு விட்டுருக்க, இதுல இதை வேற சொல்லி சொல்லி என் மனசை இந்த காயப்படுத்துருமா, அப்போ உனக்கு என் மேல ஒன்றும் இல்லைன்னு இப்ப சொல்றேன் அப்படின்னு நான் மனசுல நினைக்கிறேன். உடனே அம்மா ஸ்டாப் ஸ்டாப், அதெல்லாம் சொல்லாத, அப்படிலாம் சொல்லாத, அப்படிலாம் இல்லை, அம்மாக்கு எல்லாரும் மேலேயும் அன்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது என்ன சொல்ல வராங்கன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இல்லை நீங்களும் அழுதுருவீங்க, ஆமாவா இல்லையா? அதாவது அம்மா என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு யாரு மேலேயும் பற்று இல்லைன்றாங்க, நான் வெளியில வேடம் போடுறேன்றாங்க. அம்மா மட்டும் வேஷம் போடல, நம்மளும் தான் சேர்ந்து வேஷம் போட்டுட்டோம். ஏன்னா பற்று இல்லைன்றத அம்மா எதை சொல்றாங்க அப்படின்னா, இந்த உலகம் மாயை. கரெக்ட் தானே? அம்மா தானே எழுதிட்டு வந்திருக்கா, இந்த வாழ்க்கை எனக்கு இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி அம்மா அப்பா தான் வரணும், இந்த மாதிரி சொந்தக்காரங்க தான் வரணும், இந்த மாதிரி ஊர்ல தான் நான் போறப்ப எல்லாரும் என்னை கேவலப்படுத்தணும், எல்லாரும் என்ன அசிங்கப்படுத்தணும். அம்மா தான் டைரக்டர். அப்ப டைரக்டரா இருக்கும்போது அம்மாக்கு எப்படி வந்து இந்த ஒரு ஃபைட் சீன்ல வந்து அம்மாக்கு எப்படி கவலை வரும்? ஒருத்தங்க குத்தமா பேசும்போது அம்மாக்கு எப்படி கவலை வரும்? ஏன்னா டைரக்டரே அவங்க தானே. அதுதான் பற்று இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப உண்மையான நிலையில பாருங்க, இது ஆக்சுவலி இது எல்லாமே ஆக்டிங் தானே. எதுக்காக ஆக்டிங்? நம்ம எல்லாம் அந்த அந்த ஆத்மா அனுபூதி நிலையை அடையணும்ன்றதுக்காக இந்த உலகத்துல வந்து நம்மளும் தான் நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். கரெக்ட் தானே? நம்மளும் தான் நாடகம் நடிக்கிறோம். சோ அம்மா மட்டும் நடிக்கல, நம்மளும் தான் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம அம்மா புரிஞ்சு நடிக்கிற, நம்ம புரியாம நடிச்சுக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அந்த உணர்வுல சிக்கி இருக்கிறதுனால நம்மளுக்கு எல்லாமே உண்மையா தெரியுது. ஆக்சுவலி இது ஆக்டிங் நமக்கே புரிய மாட்டேங்குது. அதனாலதான் அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பற்று இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப அம்மாவுக்கு மட்டும் இல்ல, நமக்கு இங்க பற்று இருக்க கூடாதுன்றதுக்காக தான் அம்மா பற்று இல்ல நமக்கும் சேர்த்துதான் சொல்றாங்க. ஆனா நமக்கு பற்று இருக்கு. யார் மேல இருக்கு? இறைவன் மேல இருக்கு. இறைவனுக்கு நம்ம மேல ஆசை இருக்கு. அதனாலதான் உலகத்தெல்லாம் படிச்சு நம்மள வந்து என்ஜாய் பண்றாரு. சோ அதனால அந்த பற்று இல்லைன்ற அந்த ஒரு வார்த்தையை வந்து நம்ம கவலையா எடுத்துக்க கூடாது. அதுல ஆழமான கருத்து இருக்கு. அம்மாவுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் இல்லைன்றத சேர்த்து அம்மா சொல்றாங்க. ஸோ நம்ம நம்ம நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கோம்டா. நான் டிவிக்குள்ள வந்து குதிச்சிட்டேன். நம்ம பெரிய ஸ்க்ரீன், அதில் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. சின்ன வயசுல நம்ம ஆசைப்பட்டிருப்போல, அந்த ஸ்க்ரீனுக்குள்ள போய் நம்ம போயிடக்கூடாது, அந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி என்ன இருக்கு நான் நினைச்சிருக்கேன், இவங்களாம் டிவிக்குள்ள தான் இருக்காங்களான்ட்டு. டிவிக்குள்ள போனால் நம்ம எப்படி இருப்போம் நான் யோசிச்சிருக்கேன். அந்த மாதிரி அம்மா ஆக்சுவலி டிவிக்குள்ள வந்து குதிச்சிருக்காங்க. இதுவே ஒரு நாடகம் தான். அந்த நாடகத்துல அம்மாவை சேர்ந்து நடிக்கிறாங்க. அப்புறம் எப்படி பற்று இருக்கும்? உண்மை இல்லாத விஷயத்துல எப்படி பற்று வரும் சொல்லுங்க பாப்போம். ஆனா நம்ம மேல ஆழமான அன்பு இருக்கு அம்மாக்கு. அதுதான் நம்மளுக்கு தேவை. சரியா? ஸோ அதுதான் அம்மா சொல்லிட்டு கடைசியா என்ன பண்றாங்க, அந்த இடத்துல இருந்து எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி சிறிது நேரம் தியானம் பண்ணிட்டு ஒரு பஜனை பாட்டை பாடலான்னு சொல்லி ஒரு பஜனை பாட்டை பாடி முடிக்கிறாங்க. ஸோ பஜனை எல்லாம் பாடி முடிச்ச உடனே எல்லாரும் ரூம்ல இருந்து வெளில வராங்க. அம்மா வந்து மொட்டை மாடிக்கு போறாங்க. அப்படியே அம்மாவை பின்தொடர்ந்து அம்மாவுடைய சிஷியையும் போறாங்க. ஸோ அப்படியே இந்த நாள் வந்து அழகா மறையுது. ஸோ நிச்சயமா அந்த ரூம்ல இருந்து வெளில வரும்போது எல்லாருமே ரொம்ப பிரகாசத்தோட அம்மாவே சொல்லிட்டா, நீ உன்னையே நீ கிண்டல் படிக்கும், அதை மட்டும் நீ பண்ணிட்ட அப்படின்னா தெய்வீக நிலையை அடைஞ்சிருவேன்னு சொல்லிட்டாங்க. அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதுன்ற அளவுக்கு அம்மா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன இதில் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, மற்றவங்களை கிண்டல் செய்யக்கூடாது, நம்மளே கிண்டல் செஞ்சுக்கணுன்றதை கற்றுக்கிட்டோம். அது பண்ணும்போது நம்ம அடுத்த நிலைக்கு உயர்றோமா. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஓகேவா? ஸோ இதான் அம்மா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகான விஷயங்கள் சொல்லியிருக்கீங்கம்மா, ரொம்ப நன்றிம்மா. ஓம் அமிர்தேஸ்வர நமः. ஓம் நம சிவாய. நாளைக்கு அத்தியாயம் 5 பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அத்தியாயம் 4 முடிஞ்சிருச்சு, 5 பார்க்கலாம் நாளைக்கு. நம சிவாய. மனமே உனக்கு சொந்தம், ஒருவரும் இல்லை என்ற உண்மையை ஒரு நாளும் நீ மறந்திடாதே. அர்த்தமற்ற கர்மங்களை செய்து கொண்டே சம்சாரத்தில் பயனின்றி நீயும் வீணாய் அலைகின்றாயே. காயமது மாயமதனை சவம் என்று உணர்ந்து கொண்டு சத்தியத்தை அறிந்திட நாம் வழி தேடுவோம். நிலையில்லா உலகினை நிஜமென்று எண்ணிடாதே. மெய்ப்பொருளாம் அந்த சக்தி என்றும் ஒன்றுதான்.